வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9 கிரகங்கள், நவகிரகங்களுடைய தசாபுக்தி பலன்கள். அதாவது இந்த பிளாக் பஸ்டர் சீரியஸில் ஒவ்வொரு கிரகத்துடைய திசையில் 12 லக்னங்களுக்கான பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள லக்னங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துடைய திசையில் எந்தெந்த மாதிரி பலன்கள், யார் யாருக்கு யோகம், யார் யாருக்கு கவனமாக இருக்க வேண்டும், கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய தசா புக்திகள் எது, அதே மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்ட வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய திசைகள் எது, அந்த கிரகங்கள் எது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பேசுகிற வரிசையில் முதலாவதாக இன்று சனி கிரகம், சனி பகவானுடைய மகாதிசை, 19 வருட ராஜாதி ராஜயோக சனி திசை. இந்த 19 வருட சனி திசை யார் யாருக்கு ராஜாதி ராஜயோகத்தை கொடுக்கும் திசை அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் யாராக இருந்தாலும், மேஷம் முதல் மீன லக்னம் வரை நீங்கள் எந்த லக்னத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரத்யக்ஷமாக பொருந்தும். முழுசாக பாருங்க. இந்த வீடியோவில் என்னென்ன ராஜயோக பலன்கள் எந்தெந்த லக்னங்களுக்கு சனி திசை நடக்கும் பொழுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேச போகிறோம். முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோவுடைய கடைசியில் சில பிரச்சனைகள் வருகின்ற லக்னங்களுக்கு பரிகாரங்கள் என்ன, சில கஷ்டங்கள் வரும்னா அதற்கு என்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக பேச போகிறோம். எந்தெந்த லக்னங்களுக்கு 19 வருட சனி திசை நல்லதை செய்வார், எந்தெந்த லக்னங்களுக்கு 19 வருட சனி திசை கெட்டதை செய்வார் அப்படிங்கிறத உண்மையை உடைக்கும் வழியாக நாம் பேச போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். அடுத்தபடியாக மிதுன லக்னம். மிதுன லக்னத்தில் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரங்கள் வருது. ஒருவர் மிதுன லக்னத்தில் பிறந்தால் அவர் செவ்வாய் திசையிலையோ ராகு திசையிலையோ அல்லது குரு திசையிலையோ தான் பிறக்கணும். அப்படி பிறக்கும் பொழுது அவருக்கு சனி திசை தவிர்க்க முடியாததாக மாறுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுக்கு மேலேருந்தோ இல்லை ஒரு குறைஞ்சபட்சம் 30 வயசுக்கு மேலே அவருக்கு சனி திசை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த அடிப்படையில் 35-40 வயசுக்கு மேலே ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய 3ஆம் வீட்டில் சனி இருந்தால் அது யோகம் அல்ல. சிம்ம ராசியில் சனி இருப்பது யோகம் அல்ல. அதே சிம்ம ராசியில் மக நட்சத்திர பாதத்தில் அவர் இருந்தால் யோகம். கேதுவுடைய பாதத்தில் சனி இருக்கும் பொழுது எங்கிருந்தாலும் அந்த சனி ராஜயோகத்தை அள்ளி தருவார். அது ஒரு பக்கம். உங்களுடைய 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் அவர் இருந்தாலும் அனுஷ நட்சத்திர பாதத்தில் இருந்தால் யோகம் இல்லை. அதே சனி கேட்டை நட்சத்திர பாதத்தில் இருந்தால் யோகத்தை வாரி வழங்குவார். அதே மாதிரி உங்களுடைய 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திர பாதத்தில் சனி இருந்தால் யோகம். ஆக இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன மாதிரி செய்வார் அப்படின்னா, சடன் ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, ஆன்மீக சக்தி, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஈர்ப்பு. இந்த 19 வருட சனி திசையில் தெய்வத்துடைய கடாட்சம், தெய்வத்துடைய அருள் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கும். இந்த சனி திசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்தெந்த வாழ்க்கையில் அசிங்கங்கள் இருக்கோ அத்தனை அவமானங்களும் பட்டு நொந்து போய் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி திசை தான் உயிர் மூச்சை தருகின்ற ஒரு திசை. இந்த 19 வருஷ திசையில் இழந்த அத்தனையும் பெற வைக்கும், இதுவரைக்கும் நடக்காத அற்புதங்களையும் நடத்த வைக்கும். இதுதான் இந்த சனி திசை. அது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட வேலைகளிலேயோ தொழிலையோ இருக்கும்போது மிகப்பெரிய நினைத்து பார்க்க முடியாத ஏற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு அனுபவம், அதாவது ஆன்மீக புதுசாக நீங்கள் மிதுன லக்னம், உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆன்மீக அனுபவங்கள் வேறு யார்கிட்டையும் சொல்லவே முடியாது, பகிர்ந்துக்கிட்டால் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆன்மீக அனுபவங்களையும் சில அமானுஷ்யங்களையும் ஏற்படுத்தக்கூடிய திசை தான் இந்த 19 வருட சனி திசை. பொதுவாக மிதுன லக்னக்காரங்களுக்கு பதவிகளையும் செல்வாக்கையும் கொடுக்கக்கூடிய திசை இந்த 19 வருட சனி திசை அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடக லக்னம்.
இந்த கடகலக்கணத்துக்கு சனி திசை எப்பவுமே ஒரு கலந்த பலன்களை தரும். இந்த கடகலக்கணத்தில் பிறந்தக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தால் ஓரளவுக்கு நல்ல பலன்களையும், பூச நட்சத்திரத்தில் பிறந்தால் மத்திம பலன்களையும், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறக்கும்பொழுது அதீத நல்ல பலன்களையும் சனி பகவான் தருவார். எப்பவுமே கடகலக்கணத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு சனி பகவான் தன்னுடைய 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னியிலேயோ, 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசிலேயோ, தன்னுடைய 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திலேயோ கடகலக்கணத்துக்காரங்களுக்கு இருக்கும்பொழுது சனி ராஜயோகாதிபதி. அதுவும் எஸ்பெஷலி கடகலக்கணத்துக்காரங்களுக்கு ரிஷபத்தில் சனி இருந்து உங்களுக்கு சனி திசை நடக்கும்போது எண்ணி பார்க்க முடியாத உயரங்களை நீங்கள் வாழ்க்கையில் எட்டக்கூடிய சாத்தியங்கள் உண்டு. அதே மாதிரி நீங்கள் கடகலக்னம் உங்களுக்கு சனி 6ஆம் இடத்தில் தனுசில் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பங்களை சந்திப்பீர்கள், திடீர் திருப்பங்கள். கடகலக்னம் உங்களுக்கு உங்களுடைய 3ஆம் வீட்டு சனி புதயஸ்தானம் கன்னிராசியில் இருக்கும் போது டாப் கிளாஸ் நம்பர் 1 ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய யோகங்களை சனி பகவான் ஏற்படுத்துவார். அதே மாதிரி அடுத்தபடியாக சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு சனி திசை என்பது வருவது என்பது இயலாத ஒரு விஷயம். அதனால அதை பற்றி பேச வேண்டாம். கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு உத்திரம், அஸ்தம், சித்திரை, செவ்வாயுடைய பாதம், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தால் மட்டுமே நீங்கள் சனி திசையை பார்க்க முடியும். நல்ல ஆரோக்கியமான வயதில் ஓரளவுக்கு நடமாடக்கூடிய வயதில் பார்க்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு சனி திசையானது கொஞ்சம் வயசு வரும். சில பேர் உத்திர நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகளே ரொம்ப கம்மி. ஆனால் சித்திரை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு வரும். ஆக இந்த கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா உங்கள் சனி திசை நம்பர் 1 டாப் கிளாஸ். இப்போ தான் இந்த 19 வருஷ திசை வயசானதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் ஏஜில் தான் அந்த ராஜயோகங்கள் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் கன்னி லக்னம் உங்களுடைய குழந்தைகள் பெரிய உயரங்களை எட்டும் பொழுது உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்க முடியும். அந்த குழந்தைகள் பெரிய ஆளாக வந்து அவங்க கொடுக்கக்கூடிய வசதியை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகங்களையும் நீங்கள் பெற முடியும். உங்கள் குழந்தைகள் மிகப்பெரிய உயரங்களை எட்டும் போது அதை பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கு இல்லையா, அது பல லட்சக்கணக்கான பேருக்கு கிடைக்காது, அது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக துலா லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு அந்த சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவங்களுக்கு சனி திசை என்பது கேரண்டீடு. உங்களுடைய 3ஆம் இடத்திலோ, 6ஆம் இடம் மீனத்திலோ அல்லது 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திலோ சனி இருக்கும்போது இந்த துலா லக்னத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டுங்க. உங்களோட 3ஆம் இடத்திலோ உங்களோட 6ஆம் இடத்திலோ சனி இருக்கும்போது உங்களுக்கு அந்த 19 வருஷம் வந்து பிளாட்டினம் பீரியடாக இருக்கும். அதே சிம்மத்தில் சனி இருக்கும்போது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பாக்கியம் இது வந்து கம்மி தான். அதுதான் சொல்லி ஆகணும். உங்களுக்கு சனி ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் அவர் சிம்மத்தில் உட்காரும் போது கலந்த பலன்களையே தருவார். ஏன்னா நீங்கள் சிம்மத்தை ரீச் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். ஏன்னா நீங்கள் சனி திசை வந்து எப்படின்னா உங்களுக்கு வரும் 11ஆம் வீட்டில் அவர் மக நட்சத்திரத்தில் இருந்தால் ஓரளவுக்கு யோகம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த யோகம் வந்து உங்களுக்கு பறிக்கப்படும். இதுதான் பூரத்தில் கூட ஓரளவுக்கு ஒரு நல்ல யோகம் வரும். மகம் சூப்பர், பூரம் 75%, பட் உத்திர நட்சத்திரம் கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனால் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசிலோ, 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசியிலோ உங்களுடைய சனி திசை நடக்கும்பொழுது 19 ஆண்டு கால சனி திசை என்பது சூப்பராக இருக்கும். ஆக இந்த துலா லக்னத்துக்காரங்களுக்கு 3ஆம் இடத்தில் ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் சனி இருக்கும் பொழுது எந்த விஷயத்தை எடுத்தாலும் எஸ்பெஷலி தொழில்தான் செய்ய வேண்டும். நீங்கள் துலா லக்னம் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி தனுசில் இருக்கார், நீங்கள் தொழில் செஞ்சால் சூப்பராக வரும். அதே மாதிரி உங்களோட 6ஆம் இடம் மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் இல்லாமல் ரேவதி நட்சத்திரத்திலேயோ அதை விட சிறப்பு, அதாவது சனி வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தால் இன்னும் சிறப்பு. இந்த அளவில் இருக்கும்போது எதிரிகளை வெல்லக்கூடிய யோகம். பல எதிரிகள் இருப்பாங்க. இந்த துலா லக்னத்துக்காரங்களுக்கு பொதுவாகவே எதிரிகளுக்கு பஞ்சமே இருக்காது. திருமண திசையெல்லாம் எதிரி புதுசாக வருவாங்க. அதாவது பொதுவாக துலா லக்னத்துக்காரங்க நீங்கள் வந்து நிறைய போராட்டம் வாழ்க்கையில் சிறு வயதுலேருந்தே
ஒரு போராடி போராடி ஜெயிக்க வேண்டிய கால கட்டாயம் இதெல்லாம் இருக்கும். எதிரிகளை ஜெயிப்பீங்க. அந்த மாதிரியான யோகங்கள் 19 வருஷ சனி திசையில் துலா லக்னத்துக்கு அதுதான் லைஃப். மொத்த வாழ்க்கையில் இந்த 19 வருஷம்தான் லைஃப். என்னென்ன வேணுமோ பணம், பதவி, செல்வாக்கு, ஆரோக்கியம் இது எல்லாத்தையும் சனி பகவான் கொடுப்பார். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய கர்மாவை கண்ணாடி போல் காட்ட முடியும் என்று கூறி அடுத்து வரும் காணொளியில் என் உயிரினும் மேலான அன்பு பெருமக்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.